ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகர்ஷி ஈஸ்வரபட்டாய சர்க்குருதேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொளியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி அன்பர்களே, அருளாளர்களே, மகான்களே, நாளை உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மையால் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மெய்ஞான இதழிலிருந்து பார்க்கின்றோம். ஏப்ரல் 2010. நல்லா கவனமாக கேளுங்க. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் எப்படி வளர்ந்தோம், இந்த மனிதனுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று விஞ்ஞான உலகம் நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இருப்பினும் இன்று ஒரு விஷத்தின் காற்று நம்மை தாக்கினால், விஷம் சூழ்ந்தால், இன்று மனிதன் விஷம் தணிந்த பின் எங்கே செல்வோம் என்றால் விஷமுள்ள பாம்பினத்திற்கு செல்கிறது. அதற்கு தக்க உடலை உருவாக்கி செல்லும் தன்மை வந்துவிடுகிறது. இதைப்போல அணு கதிரியக்கங்கள் போர் மூலம் நிலை வருகிறது. வேடிக்கையாக போட்டாலும், எப்படி எச்சரிக்கை செய்ய பயமுறுத்த இந்த அணுகுண்டுகளை போட்டாலும் முதலில் பாதிக்கப்படுவது நமது இந்தியாதான். அதன் அருகில் இருக்கும் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானில் வணங்கி வரும் கடவுளும் அவர்களை காப்பாற்ற மாட்டார்கள். இங்கே கடவுள் காப்பாற்றுவார் என்று ராமனையும் கிருஷ்ணனையும் கோவிந்தனையும் வெங்கடாஜலபதியும் கும்பிட்டு நான் காசு தருகிறேன் என்று கும்பிட்டு வந்தபின் குண்டு போடும்போது வெங்கடாஜலபதியும் போய்விடுவார், முருகனும் போய்விடுவார், யாரும் இருக்க மாட்டார்கள். நம்முடன் யார் இருப்பார் தெரியுமா? நம்மை உருவாக்கிய கடவுள் மட்டுமே இருப்பான். ஆகவே உலக மக்களே, அனைவரும் சிந்தியுங்கள். சிந்திக்க செய்ய சிலை செய்தான், சிந்திக்க செய்ய சிலை செய்தான். இந்த சிந்திக்கும் சிலையை நினைத்தானா? சிறுமையின் வடிவாய் சிலை என்று சந்தியில் நிற்கும் நிலை என்ன? அதாவது ஆறாவது அறிவு என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். இன்று நடக்க இருக்கின்ற உலக அரசியல், உலகளாவிய நிலைகளில் இருக்கின்ற ஜியோபாலிட்டிக்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரம் என்ன ஆகும் அப்படிங்கிற நிலை கடந்து நிற்கின்றது. இப்போ சாமி என்ன சொல்கிறாங்க, அவன் விளையாட்டுக்கு போட்டாலும் சரி, இல்லை பயமுறுத்த போட்டாலும் சரி, அச்சுறுத்த போட்டாலும் சரி, ஒரு அணுகுண்டை போட்டான்னு சொன்னால் நாமெல்லாம் எங்கே இருப்போம், என்ன மாரி மாறுவோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த உயிர் அவ்வளோ மகோன்னதமானது.
அவ்வளோ ஒரு அற்புதமான நிலை நமது உயிருக்கு உண்டு. முதலில் ஒரு ஒரு கண்ணில்லாத புழுவானது கண்களை பெறுகிறது. அந்த கண்ணை பெறுவதற்கே 5000 வருடம் ஆகுது. அதை தான் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமின்லாம் நம்ம கொண்டாடுறோம். அதுதான் புராணங்கள், வேதங்கள் எல்லாம் சொல்லுது. ஆகமங்கள் எல்லாமே சொல்லக்கூடியதெல்லாம் அதுதான். அது உள்ள உட்பொருள் அதுதான். மனிதா, உன்னை நீ தெரிந்து கொள். நான் யார், தான் யார், இந்த பிள்ளை யார், இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆக உடல் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது. மாறிய உணர்வுக்கொப்ப ரூபம் பெறுகின்றோம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். ஆக இந்த சரீரத்துக்குள்ளேயே, இந்த சரீரம் இருக்கும் பொழுதே, இந்த உடல் மனித உடல் இருக்கும் பொழுதே மனிதனாக வளர்ந்துட்டோம். பல கோடி சரீரம் கடந்து மனிதனாக வளர்ந்துட்டோம். அறிவு, 6வது அறிவு என்ற ஒரு அற்புதமான நிலையை பெற்றிருக்கின்றோம். இதை வைத்து 7வது நிலையான, அதாவது அடுத்த நிலை, கல்கி என்ற அந்த 10வது தச அவதாரம் அப்படின்னு காமிப்பாங்க. அங்கே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு மகரிஷிகளும் ஒவ்வொரு நிலைகளை வெளிப்படுத்துவார்கள். அப்போ இது 10வது நிலை அப்படிங்கும்போது அறிவு என்ற நிலைகளை நாம் தெரிந்து கொள்ளுதல் நலம். அறிந்து உணரப்படுவது அறிவு. அறிந்து உணரப்படுவது அறிவு. இந்த அறிவிலேயே 10 அறிவு இருக்கு. மொத்தம் 10 அறிவு இருக்கு. ஆக அறிவு என்பது முதல் அறிவு சுவாசம். தாவர இனங்கள்லாம் சுவாசிக்கின்றது, ஓர் அறிவு கொண்டது. ஆக விண்ணிலிருந்து வந்த உயிரணுவானது ஒரு தாவர இனத்தில் அமர்ந்து அது எடுத்துக்கொண்ட அந்த காந்த ஈர்ப்பு சக்தி சுவாசமாக மாறுகிறது. அப்படி அந்த உடலை பெற்ற நிலை முதல் அறிவு சுவாசம் என்ற நிலைகளை வைக்கின்றார்கள் ஞானிகள். 2வது அறிவு சுவை. ஒரு கண்ணில்லாத புழு உடலில் இருக்கின்ற சுவை, அந்த சுவையை தான் போய் அது தேடும். அப்படி தேடும் பொழுதுதான் அதுக்கு தேவையான உணவு இல்லைங்கக்குள்ளதான் அது அந்த உடல்ல இருந்து மடிந்து அடுத்த உடலை பெறும் பொழுதுதான் அங்க வேதனை என்ற உணர்வுகள் உச்சபட்சமாகி கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆகுது. முதல் அறிவு சுவாசம், 2வது அறிவு சுவை, 3வது அறிவு உடல் உணர்வு, 4வது அறிவு கேட்டல், 5வது அறிவு பார்த்தல், 6வது அறிவு சிந்தித்தல். 6வது அறிவு சிந்திக்கக்கூடிய தன்மை. ஆடோ மாடோ சிரிக்கிறது இல்லை, அழுவுறது இல்லை, இருக்கு. உணர்வின் இயக்கம் இருக்கு. மனிதன் போல நிரம்பிய நிலை இல்லை. ஆக அறிவுடைய தன்மைகள், சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மைகள் மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப இது பரிணாமத்தில் இத்தனை கோடி சரீரத்தை கடந்து இன்னைக்கு அவதாரம் என்ற நிலையில பரசுராம் மனிதனாக உருப்பெறும் நிலை, பலராம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற நிலை. பலராம்னு இந்த பலராமன் அப்படிங்கிற ராமன் என்பது எண்ணம். ஆக அறிவை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சிந்தித்து செயல்படக்கூடியது 6வது அறிவு. அடுத்து 7வது அறிவுனா என்ன? மெய்ப்பொருள் காண்பது. ஒரு விஷயத்தில் இருக்கிற நல்லது கெட்டதை ஆராய்ந்து தீமையை விலக்கி நல்லதை எடுத்து அதை கூட்டுவது. 7வது அறிவு என்பது நல் விஷயங்களை கூட்டுவது, அருள் உணர்வுகளை
கூட்டுவது, அருள் ஞானத்தை கூட்டுவது, அருள் ஞான சக்தியை கூட்டுவது. 8வது அறிவு அஷ்டதிக்கிலிருந்து வரக்கூடிய தீமைகளை நீக்கி நல் உணர்வை, பேரொழியை நமக்குள் பெருக்குவது. 9வது அறிவு உயிருடன் ஒன்றிய உணர்வுகளை அனைத்தையும் ஒளியின் உடலாக மாற்றுவது. 10வது அறிவு சப்தரிஷி மண்டலத்தில் கல்கி என்ற நிலையில் ஒளியின் சரீரமாக வைகுண்ட ஏகாதசி அன்று எப்படி அது கொண்டாடுறோமோ அந்த நிலைகளில் நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளியின் சரீரம் ஆகுவது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை இத்தனை வருஷம் காலமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அந்த ஒளியெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த எண்ணம் மகோன்னதமானது. எண்ணம் தாங்க எல்லாமே. பார்ப்பதெல்லாம் பரம்பொருள் நிலையே, ஆங்கே கேட்பதெல்லாம் உணர்வாராயின், ஆத்மஜோதி தெரிகின்றது அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது. ஆத்மஜோதி தெரிகின்றது அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது. ஓடிய கால்கள் நின்றதம்மா, அவை ஓங்கார சக்தியை உணர்ந்ததம்மா. ஓடிய கால்கள் நின்றதம்மா, அவை ஓங்கார சக்தியை உணர்ந்ததம்மா. குருவின் குருவால் வளர்கின்றோம், குருவின் குருவால் வளர்கின்றோம். எங்கள் திருவருள் மகிமையை உணர்கின்றோம். ஆத்மஜோதி தெரிகின்றது அதில் ஆண்டவன் தரிசனம் தெரிகின்றது. உள்ளத்தின் ஒளியை காண்கின்றோம், இந்த உலகத்தின் உண்மையை உணர்கின்றோம். உள்ளத்தின் ஒளியை காண்கின்றோம், இந்த உலகத்தின் உண்மையை உணர்கின்றோம். சர்க்குருவின் பாதையிலே நாங்கள் சத்திய கொடிதனை ஏந்துகின்றோம். சர்க்குருவின் பாதையிலே நாங்கள் சத்திய கொடிதனை ஏந்துகின்றோம். ஆத்மஜோதி தெரிகின்றது அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது. கல்கியை நோக்கி போகின்றோம் மானிடரே, காலம் குறுகியதே வாருங்களே. கல்கியை நோக்கி போகின்றோம் மானிடரே, காலம் குறுகியதே வாருங்களே. ஆத்ம பயணம் நடக்கின்றது நண்பர்களே, ஆதிசக்தியை காண்போம் வாருங்களே. ஆத்ம பயணம் நடக்கின்றது நண்பர்களே, ஆதிசக்தியை காண்போம் வாருங்களே. ஆத்மஜோதி தெரிகின்றது அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. மகிழ்ச்சி. அப்புறம் அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பதிவு பண்ணுங்கள்.
மற்ற வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.